டாரடெக்சுவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகவுரையினுடைய செகண்ட் பார்ட். ஏற்கனவே நம்ம முகவுரையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரியாம்பிளினுடைய செகண்ட் பார்ட் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே படிச்சு முடிச்சிருப்பீங்க. சோ சில கொஸ்டின்ஸ் பத்தின ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். சோ அதுக்காக நம்ம இந்த வீடியோவை உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில இருக்கக்கூடிய இறையாண்மை அப்படின்ற அந்த சொல்லினுடைய சரியான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இறையாண்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு சுதந்திரம், ஒரு உயரிய ஒரு சுதந்திரம் அப்படிங்கறதா என்னது அப்படின்னா, அந்த இறையாண்மை அப்படின்ற ஒரு பதத்துக்கு கீழே என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஒரு நாட்டினுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஆனஸ் அப்படின்ற லத்தீன் வேர்ட்ல இருந்து என்ன செய்யறது அப்படின்னா தோன்றியது. இது ஆங்கிலத்துல என்ன சொன்னாங்கன்னா மிக உயர்ந்த மேலான அப்படின்ற ஒரு பொருள் என்ன செய்யும் அப்படின்னா தரும். ஆக்சுவலி இதோடைய என்னன்னா சூப்பரானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூப்பரானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்தது. சரிங்களா? இறையாண்மை அப்படின்ற வார்த்தை ஜீன் போடின் என்ற அறிஞர் 1576 எழுதி வெளியிட்ட குடியரசு அப்படின்ற நூல்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாங்க. முகவுரை இந்தியாவை ஒரு இறையாண்மையுடைய ஒரு அரசுன்னு சொல்றாங்க. அப்ப இறையாண்மைனா ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியது. இந்தியா தன்னோட உள்நாட்டு விவகாரங்களையும் வெளிநாட்டு விவகாரங்களையும் தன் விருப்பம் போல செயல்படுத்திக்கலாம். எந்த அரசையும் சார்ந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படிங்கறதா இதுல உண்மை. இதுல 4 டைப் இருக்கு. ஒண்ணு பெயரளவுல இருக்கக்கூடிய இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு சட்ட ரீதியான இறையாண்மை, இன்னொன்னு அரசியல், 4வது மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் முழு அதிகாரம், சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம இறையாண்மைன்னு இந்த இடத்துல நம்ம சொல்றோம். தனது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களை சுதந்திரமாக கையாளக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இறையாண்மை அப்படிங்கிறதுல இதுக்கு கீழே என்ன செய்யுது அப்படின்னா வரும். சோ இந்த இறையாண்மைன்ற வேர்டை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாருன்றதையும் பாத்துக்கணும். நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு யார் அழைக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் போடி. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா 1576 என்ன செஞ்சாரு, தனது எழுதி வெளியிட்ட குடியரசு அப்படின்ற அந்த நூல்ல முதன் முறையாக அந்த வேர்டை கையாண்டாரு. அவர் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அரசாங்கம் சட்டங்களின் மூலமாக மக்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. சரி, அடுத்ததா முகவுரையில சொல்லியிருக்கக்கூடிய சமதர்மம் அப்படின்ற சொல் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன செய்யப்பட்டதுன்னா சேர்க்கப்பட்டது. அதாவது ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976. அதன்படி இதை பிரியாம்பிள்ல சேர்த்தாங்க. இந்தியால மக்களாட்சி சமதர்ம முறை நடைமுறையில இருக்குது. மார்க்சிசம் மற்றும் அந்த காந்திய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது இத குறிப்பா சொல்லணும்னா மக்கள் நல அரசு அப்படிங்கறதா இதனுடைய ஒரு பொருள். சரிங்களா? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து நாட்டின் செல்வங்களை அரசுடைமையாக்குதல் அப்படிங்கறதா என்னது அப்படின்னா சமதர்மம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். சோ இந்தியால பின்பற்றக்கூடிய சமதர்மம் அப்படிங்கிறது என்ன சமதர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பின்பற்றுறது மக்களாட்சி சமதர்மம். கொஸ்டின் கேட்கலாம், இந்தியால பின்பற்றப்படுவது எந்த மாதிரியான சமதர்ம முறைனா மக்களாட்சி சமதர்ம முறை. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் கொஸ்டின் ஏரியாவா வராது அப்படின்னு நம்ம நினைச்சு போயிடக்கூடாது, கண்டிப்பா வரும். சரிங்களா? சோ அடுத்ததா, அதாவது இந்திய மக்களாட்சி சமதர்மத்தை ஃபாலோ பண்ணுது. இது காந்திய கொள்கைகள் மற்றும் மார்க்சிய கொள்கைகளினுடைய கலவை அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி காந்தியன் பிரின்சிபல்ஸ் தான் அதிகமா இருக்கும். 1955 நடைபெற்ற எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்ம பாணியிலான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. 1955 சோ அப்ப அது எந்த தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடியில நடந்த ஒரு தீர்மானம். அதுலதான் என்ன பண்ணாங்கன்னா சமதர்ம பாணியிலான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. 1955 ஆவடியில நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல சமதர்ம பாணியிலான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டது. அடுத்து மதச்சார்பின்மை, செக்யூலர் அப்படின்ற வேர்டு. இன்னொன்னு இந்த சமதர்மத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 அப்ப பாத்தீங்கன்னா தாராளமயமாதல் எல்பிஜின்னு கொண்டு வருவாங்க இல்லையா. சோ லிபரலைசேஷன், பிரைவேட்லைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வருவாங்க, உலகமயமாதல். அந்த மாதிரியான கொள்கையினால இந்தியாவோட சமதர்ம முறை சற்று குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்தியால வகுப்புவாத முறை அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்ததா செக்யூலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தை
1974 வந்து உச்சநீதிமன்றம் அளித்த விளக்கம் என்ன மதச்சார்பின்மைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி செக்யூலர் அப்படின்றது செக்யூலம் அப்படின்ற லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்ததுதான். இந்தியா எந்த மதத்தையும் ஆதரிக்கல, எதிர்க்கவும் இல்லை, எல்லா மதங்களும் எங்களுக்கு சமந்தான் அப்படிங்கறதா இந்த மதச்சார்பின்மை. 1888 ஜார்ஜ் யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஐஎன்சி லீடராக ஒரு வெளிநாட்டவர் இருந்திருப்பாரு. சோ அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்ற முதல் ஆங்கிலேயர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுல அலகாபாத்ல நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டுல மதச்சார்பின்மை கலந்த ஒரு தேசியம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1974 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புல மதச்சார்பின்மை என்ற சொல் வெளிப்படையாக இல்லாட்டியும் அடிப்படை உரிமைகள்ல மறைமுறையாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சோ அது ரொம்ப முக்கியமானது. மதச்சார்பற்ற நாடு, அதாவது 1974 நடைபெற்ற ஒரு கேஸ்ல நீதிமன்றம் மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தையை கான்ஸ்டிடியூஷன்ல இடம்பெறவில்லை அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து 76 என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. 74 வரைக்கும் இந்த செக்யூலர்ன்ற வேர்டு இல்ல. சோ வந்து அப்ப நேரடியா என்ன சொல்லணும்னா கோர்ட்டு மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தை அரசியல் அமைப்புல கிடையாது, அது அடிப்படை உரிமைகள்ல இருந்துதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 போட்டு இந்த செக்யூலர்ன்ற வார்த்தையை கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனா சேர்த்தாங்க. சரிங்களா? சோ வந்து இந்திய அரசியலமைப்புல வேற்றுமையில் ஒற்றுமைன்ற கருத்துக்கு ஆதரவாக இந்த மதச்சார்பின்மைன்ற கருத்து சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மத சுதந்திரம் தொடர்பான அரசியலமைப்பினுடைய விதிகள் என்ன, மத சுதந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த விதிகள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 இருந்து 28 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல மத சுதந்திரத்தை உறுதி செய்யக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை நாட்டின் அரசு மதமாக அறிவிக்கக்கூடிய நாடு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா என்ன நாடு அது? மதவாத நாடு. உதாரணமா பாகிஸ்தான், இலங்கை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்றாங்க. பௌத்தமா இருக்கட்டும், பாகிஸ்தான் வந்து இஸ்லாமா இருக்கட்டும், இப்ப வந்து வாட்டிகன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவமா இருக்கட்டும், அதெல்லாம் மதவாத அரசுகளாக வந்து சொல்றாங்க. சரிங்களா? அது குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நாடு ஏன் மதச்சார்பற்ற நாடுன்னா நம்ம எல்லா மதங்களையும் நம்ம நாடு வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரங்களை பாதுகாக்கிறாங்க. எந்த மதமும் இந்தியா சாராதது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அடுத்ததான் மக்களாட்சிக்கு மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சின்ற இலக்கணத்தை வகுத்தவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். இது ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னா 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி எல்லாரும் இதுதான் சொல்லுவோம். சோ அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் தந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதான் என்னது அப்படின்னா மக்களாட்சி, டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிமக்கள் தேர்தல் வழியில தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதா இது ஒரு விஷயம். டெமோக்ரசி, டெமோஸ் கிரேட்டஸ், அதாவது டெமோஸ் கிரேட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரீக் வேர்டு. இந்த 2 கிரீக் வேர்ட்ல இருந்து தோன்றியதான் என்னது அப்படின்னா டெமோக்ரசி. இந்த மக்களாட்சியோட பிறப்பிடம் எங்க அப்படின்னா கிரேக்கம் தான். சரிங்களா? 2007 ஐநா சபை என்ன பண்ணுதுன்னா செப்டம்பர் 15 இருக்கு இல்லையா, பெரியாரோட பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த தேதிய உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மக்களாட்சியின் தூண் என அழைக்கப்படுவது எது? இது உங்களுக்கான கேள்வி. மக்களாட்சியினுடைய தூண் என அழைக்கப்படுறது எது? இப்ப இங்கே கேட்ட கொஸ்டின் என்னன்னா நேரடி மக்களாட்சி 4 முக்கிய கூறுகள்ல தவறானது எது? நேரடி மக்களாட்சியில் என்னது? வாக்கெடுப்பு நடக்கும், தொடக்க உரிமை, திரும்ப அழைத்தல், பிரதிநிதித்துவம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல 4 முக்கிய கூறுகள்ல தவறானது என்னது அப்படின்னா ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதாவது மக்களாட்சியினுடைய கூறுகள் என்னன்னா தொடக்க உரிமை, திரும்ப அழைக்கிறது மற்றும் பொது கருத்து. பிரதிநிதித்துவம் அப்படின்னால என்ன அர்த்தம்? பிரதிநிதி அப்படின்னா யாரு? மக்களின் சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டுறதுக்கு பேரு தான் பிரதிநிதித்துவம். இப்ப ஒரு பிரசிடண்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம மக்கள் போய் டைரக்டா ஓட்டு போட மாட்டோம். நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அது எம்எல்ஏ எம்பிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க யார நம்ம பிரசிடண்ட் எலெக்ஷன்ல. அதே மாதிரிதான் நேரடி மக்களாட்சியில ரெப்ரசன்டேஷன் ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் அல்லது ஏடிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர், இந்த மாதிரி கட்சிகளின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம். சரிங்களா? ஆனா இதுவே வந்து அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் எம்பி எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதியை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் பண்ணுவாங்க. சோ பிரதிநிதின்றது மக்களாட்சி, நேரடி மக்களாட்சிக்குள்ள வராது. நேரடி மக்களாட்சி முறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சி முறையில சுவிட்சர்லாந்து மக்களை சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நேரடி மக்களாட்சியில இருக்கும். எல்லா சட்ட திருத்தங்களுமே மக்கள் தான் அங்கீகரிப்பாங்க. அரசாங்கம் வந்து பாராளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வாங்க அரசியல்வாதத்தை. சோ கிரேக்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்த நேரடி மக்களாட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் தொகை கம்மியா இருந்தா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்தியால வந்து கிராம பஞ்சாயத்து அந்த மாதிரி இடங்கள்ல இதை நம்ம இது பண்ணாங்க. சோ வந்து தற்போது சுவிட்சர்லாந்துல என்ன பண்றாங்கன்னா நேரடி மக்களாட்சி முறை திரும்ப அழைத்தல் முறை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நேரடி மக்களாட்சி முறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான்.
ஏன்னா அங்க கம்மியான மக்கள் தொகை, அதனால இந்த இதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்தியால பின்பற்றக்கூடியது என்ன மக்களாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. நம்ம ஃபாலோ பண்றது பாராளுமன்றம். இந்தியாவும் இங்கிலாந்தும் பாராளுமன்ற மக்களாட்சி முறையை நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படின்னா மக்களாட்சி முறையில ஒவ்வொரு தனிநபர், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் உச்சபட்ச அதிகாரத்தை வந்து பெற்றிருப்பாங்க. மக்கள் வந்து வாக்கு செலுத்தி சில ரெப்ரசன்டேஷனை செலக்ட் பண்ணுவோம். அந்த பிரதிநிதிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டங்களை வகுப்பாங்க. சோ வந்து மறைமுக மக்களாட்சியில அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா நம்ம வந்து இந்தியாலாம் மறைமுக மக்களாட்சி நாடுதான். ஆனா நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நாடாளுமன்ற மக்களாட்சி முறை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அதாவது நம்மளோட ரெப்ரசன்டேஷன், நமது 18 வயது நிரம்பிய எல்லாருமே தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. சோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியுமே மக்கள் நலன் காப்பதை கடமையாக கொண்டுதான் பார்லிமெண்ட்ல செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செயல்படுறாங்க. சரிங்களா? சோ அத வந்து முக்கியமான ஒரு ரூலாக பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிபப்ளிக், குடியரசு அப்படின்ற ஒரு வார்த்தை இறையாண்மை அப்படிங்கிற ஒரு மக்களிடமிருந்து பெறப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. குடியரசு அப்படின்ற வார்த்தை என்னன்னா தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரை குறிக்கிறது. இது ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா ஒரு கொஸ்டினா கேட்டாங்க, இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இந்திய அரசு அப்படின்னா குடியரசு, உயரிய அதிகாரம் யார்? பிரதமர். ஆனா சாரி, குடியரசு தலைவர். ஆனா அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லும் போது பிரதமர். அப்ப உயரிய அதிகாரம் பெற்ற அரசின் தலைவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். சோ வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா நாட்டோட தலைவர் அப்படின்ற ஒரு உயர்ந்த அதிகாரம். அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா குடியரசுத் தலைவர் என்ன கிடையாது அப்படின்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறத நம்ம நாட்டுல பண்றது இல்ல. சில இடங்கள்ல அதிபர் முறை வந்து இருக்குது. சோ நம்ம இதுல அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நம்ம நாட்டை வச்சு கேட்கல, குடியரசுன்ற சொல்லோட பேசிக்கான பொருள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து இங்க ஆப்ஷன்ஸ் வச்சு குழப்பிக்க கூடாது. மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இது கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது சில இடங்கள்ல மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேர்ந்தெடுக்கப்படுறதை இங்க குறிக்கும். மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கலனாலும் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் போய் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்லங்கிற பட்சத்துல சூஸ் பண்ணணும். அடுத்து முகவுரையில சொல்லியிருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதி என்ற கருத்து எந்த புரட்சியில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்ய புரட்சியில இருந்து. சோ சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எதுல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சியில இருந்து எடுத்திருப்பாங்க. 1917 ரஷ்ய புரட்சி. அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்திய முகவரியில அந்த வார்த்தைகள் வந்து சேர்த்திருப்பாங்க. சோ சமுதாய நீதினா எந்த விதமான ஜாதி மத பாகுபாடுகள் காட்டக்கூடாது. பொருளாதார நீதினா பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் காட்டக்கூடாது. அரசியல் நீதினா குடிமக்கள் எல்லாருக்குமே சமமான அரசியல் உரிமைகளை வழங்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா பகிர்ந்தளிக்கும் நீதி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. சோ அத வந்து எதோட கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் பொருளாதார நீதியினுடைய ஒரு கலவை தான் என்னது அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வார்த்தை வந்து எங்க இருந்து சேர்த்தாங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சேர்த்திருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சுதந்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா லிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வேர்ட்ல இருந்து உருவானது. சரிங்களா? சுதந்திர உரிமைகள் அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கொடுக்கும். சோ பிரெஞ்சு புரட்சியின் போது முன்வைக்கப்பட்டதான் இந்த 3 வார்த்தைகளும். முகவரியில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தடைகள் இல்லாத, அதாவது கட்டுப்பாடு இல்லாதது. சுதந்திரம்னால என்னது? கண்ட்ரோலா இருக்க முடியாது, தேவையில்லை. எந்த இடத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கணுமோ இருந்துக்கலாம் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதாக இருக்கும். சோ நாட்டு மக்களுக்கு அதுல பேச்சு, எழுத்து, வாழ்றது, வணிகம் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. ஆர்டிகல் 19 இருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுதந்திர உரிமைகள் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமைகள் 19 இருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடியது. நாட்டினுடைய ஒற்றுமை, இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிற நபர்களோட உரிமையை பாதிக்காதவாறு தனது உரிமையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு பொருள். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 14. தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்றது ஆர்டிகல் 17. சமத்துவ உரிமையினுடைய ஒரு பார்ட். அரசு பணிகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லக்கூடிய விதி எது அப்படின்னா ஆர்டிகல் 16 வந்து சொல்லுது. அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 16 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சமத்துவ உரிமை. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம், யாருமே வந்து அதுக்கு விதி விலக்கு கிடையாது அப்படிங்கறத. இதுல வந்து வெளிநாட்டவர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய உரிமை, இந்த மாதிரி சில விஷயங்களும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல கிராஸ் ஆகும். ஆனா ஆர்டிகல் 14 அப்படின்றது சட்டத்துக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் என்னது அப்படின்னா சமம் தான். யாரும் அதனுடைய அடிப்படையில என்ன செய்ய முடியாது, நீ நானும் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி வந்து பண்ண முடியாது. சோ இந்த சரத்து வந்து ஜனநாயகத்துல சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்றது எந்த கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்றதுல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க.
சோ அதுக்கப்புறமா தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 17 வந்து சொல்லுது. அதாவது இந்த தீண்டாமை சட்டம் 1955 அப்படின்றது பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்டுச்சு. இது 76ல திருத்தப்பட்டு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 89 2015லயும் திருத்திருப்பாங்க. சிறுபான்மையினரை தீண்டாமையின் அடிப்படையில அவமதிக்கிறது, நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ அதை வந்து செயல்படுத்துறது, ஜாதி, வரலாறு, பாரம்பரியம் இந்த மாதிரி அடிப்படையில அதை நியாயப்படுத்துறது, ஹாஸ்பிட்டல்ஸ், பொது நிலையங்கள் இங்க எல்லாம் தீண்டாமையை வளர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? அடுத்து அரசு பணிகள்ல அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றத சொல்லக்கூடியது ஆர்டிகல் 16 வந்து என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது. சம வாய்ப்பு அப்படிங்கறத பத்தி சொல்லுது. அடுத்தது ஆண் பெண் இருப்பாளருக்கும் சம வேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படணும் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 39 டிபிஎஸ்பி தான் என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது. டிபிஎஸ்பின் படி வந்துட்டு ஆர்டிகல் 39ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆண் பெண் இருப்பாளருக்கும். அடுத்து சகோதரத்துவம் அப்படின்றது முகவுரையில எதை உறுதி செய்து, சுதந்திரம்ன்றத பத்தி நம்ம எல்லாருமே பேசிட்டோம். அடுத்து சகோதரத்துவம் அப்படின்றது எதை வந்து பிரியாம்பிள்ல என்ன செய்யுது அப்படின்னா உறுதி செய்து அப்படின்றத பத்தி கேக்குறாங்க. சகோதரத்துவம் அப்படின்னா தனி மனித மாண்பு மற்றும் நாட்டினுடைய ஒற்றுமை, அதாவது எல்லாருமே உடன் பிறந்தவர்கள், இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல படிக்கும் போது உறுதிமொழி எடுத்திருப்போம். சோ அந்த சகோதர உணர்வை வளர்ப்பதன் மூலமாக தனி மனித மாண்பையும் நாட்டினுடைய ஒற்றுமையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா காக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றை குடியுரிமையின் மூலமாக இந்த சகோதரத்துவம்ன்றது வலியுறுத்தப்படுது. சரிங்களா? சோ அதுதான் ரொம்ப அங்க முக்கியமானது. சோ ஒரு சக குடிமகன் யாரையுமே இன்னொருத்தர தாழ்வாக பாவிக்க கூடாது. தேசிய ஒற்றுமைக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த வகுப்புவாதம், ஜாதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போடணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் இந்த சகோதரத்துவம். அடிப்படை கடமைகள்ல சகோதரத்துவம், பெண்களை கௌரவித்தல் பத்தி சொல்லக்கூடிய விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள்ல பெண்களினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது தொடர்பான இழிவான செயல்களை கைவிடுறது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா முகவுரையினுடைய இறுதியில அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லக்கூடிய தேதி, முகவுரை லாஸ்ட் முகவுரை எப்பதாங்க ஏத்துக்கிறப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. முகவுரை என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக என்ன செய்யுது அப்படின்னா நவம்பர் 26. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் என்ன செய்யப்படுது, முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக இது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அதாவது முகவுரை 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால முகவுரையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்திருப்பாங்க. ஆனா எக்ஸாக்டா ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 ஆண்டு நவம்பர் 26. அதாவது நேருவோட அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்றது சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும். அது உட்படுத்தப்பட்டுதான் என்ன செய்யுதுன்னா முகவுரையாக சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? சோ அத ஒரு விஷயமாக சொல்லப்படுது. நேரடி மக்களாட்சியில திரும்ப அழைத்தல் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, திரும்ப அழைக்கிறது அப்படின்னா அர்த்தம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள திருப்பி கூப்பிடுறது, நீங்க செய்யறது எங்களுக்கு திருப்திகரமா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறது. அடுத்து நேரடி மக்களாட்சியில தொடக்க உரிமை இனிஷியேட்டிவ் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை தங்களுக்கு தேவையான சட்டத்தை முன்மொழிகிறது அப்படிங்கறத பத்தி என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேரடி மக்களாட்சியில பொது கருத்து அப்படின்றது எப்ப வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான அரசியல் விவகாரங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பொது கருத்து. சோ இங்க வந்து சொல்லுவாங்க பாருங்க, பொது கருத்து என்பது நாட்டினுடைய அரசியல் அல்லது எல்லை தொடர்பான விவகாரங்கள்ல மக்களினுடைய நேரடி நிலைப்பாட்டை அறிய பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த சொல்லுடன் தொடங்குகிறது அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் என்ன செய்யும் அப்படின்னா தொடங்கும். இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் ஒவ்வொரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டும் என்ன செய்ய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஃபார்ம் தான் என்னது அப்படின்னா அந்த முகவுரையினுடைய இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் வாசகங்கள் கண்டிப்பா நமக்கு தெரியும். மறைமுக மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி முறைக்கு நீங்க சுவிட்சர்லாந்து சொன்னீங்க, மறைமுக மக்களாட்சிக்கு இந்தியா. நம்ம பார்லிமெண்டரி மக்களாட்சி சிஸ்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா இந்தியா வந்து மறைமுக மக்களாட்சி நாடு. ஏன்னா பிரசிடென்ட் லைக் இந்த மாதிரியான பார்லிமெண்ட்ல நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் மறைமுகமாக தான் என்ன செய்யறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ நம்ம கிட்ட இருக்கிறது மறைமுக மக்களாட்சி முறை. மக்களாட்சி சமுதாயத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை மற்றும் அதாவது அனைத்து சொத்துக்களையும் அரசுடைமையாக்கணும்ன்றது கிடையாது, மத ரீதியான சட்டங்களை அமுல்படுத்தணும் கிடையாது, தனியார் நிறுவனங்களை தடை செய்யறது கிடையாது, வறுமை மற்றும் அறியாமையை ஒழிக்கணும், அதுக்கான ஸ்கீம்ஸ கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான்.
சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா மக்களையும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கறதா என்னது அப்படின்னா நம்மளுடைய மக்களாட்சியினுடைய ஒரு நோக்கம். சரிங்களா? சோ இதுதான் இந்த பிரியாம்பிளோட பார்ட் 2. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம்.